அரசியல் குழு கூட்டம் இலங்கை தமிழரசு கட்சியின் கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்திலே அந்த கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் செயலாளர் சுமந்திரன் ஆகியோரோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், சத்தியலிங்கம், சாணக்கியன், குகதாசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கலையரசன், அவர்களோடு முன்னாள் கிழக்கு மாகாண சபை அமைச்சராக இருந்த முன்னாள் பொதுச் செயலாளர் துரை ராஜசிங்கம் ஆகியோர் கலந்துரையாடினார்கள். நீங்கள் கேட்பது புரிகிறது. இவர்கள் அரசியல் குழுவா சுமந்திரன் குழுவா என்று? இலங்கை தமிழரசு கட்சியின் போர்வையில் இயங்கக்கூடிய சுமந்திரன் குழுவினுடைய அரசியல் குழு கூட்டம் என்றுதான் சமூக வலைத்தளங்களில் பலரும் பதிவிட்டிருந்தார்கள். ஆனால் அது அவர்களுடைய உத்தியோகபூர்வமான அரசியல் குழு கூட்டம் என்பதையும் இந்த இடத்தில் உங்களிடம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அந்த இடத்திலே அரசியல் குழுவின் சார்பில் சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஸ்ரீதரன் அவர்களை நோக்கி. இதனை உறுதிப்படுத்தி இருந்தார்கள் கிழக்கு மாகாணத்திலிருந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த குறிப்பாக மட்டு அம்பாறையினுடைய முக்கிய பிரதிநிதிகள். சில விடயங்கள் தொடர்பில் அவர்களிடம் தகவல் கேட்டறிந்த போது மட்டக்களப்பு உறுப்பினர் சில விடயங்களை உறுதிப்படுத்தினார். ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்துகின்ற போது அவர் குறிப்பிட்டிருந்ததாவது, முடிந்தவரை ஸ்ரீதரன் அவர்களை அந்த பொறுப்பில் இருந்து விலகி இருக்கும்படி எமது கட்சியினுடைய பதில் தலைவர், பதில் செயலாளர் சில விடயங்களை அவருக்கு தெளிவுபடுத்தினார். ஆனால் அந்த பொறுப்பில் இருந்து அவர் விலக முடியாது என்று கூறினார். ஒரு கட்டத்தில் சத்தியலிங்கம் அவர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் சம்பந்தன் அவர்களுடைய பொறுப்பினை அல்லது அவருடைய கருத்தினை ஏற்று மாகாண அமைச்சு பதவியில் இருந்து கூட விலகியதாக கூறினார்கள். அப்போது அவரிடம் வினவப்பட்டது, அப்படியாயின் அந்த விடயத்தில் என்ன பதில்கள் அங்கு இந்த கலந்துரையாடலிலே மேற்கொள்ளப்பட்டது என்று. அப்போது எதிரும் புதிருமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. சம்பந்தன் அவர்கள் விலகச் சொன்ன போது நீங்கள் விலகி இருந்தீர்களாக இருந்தால் அது ஒரு விசாரணை இடம்பெற்ற போது நீங்கள் விலகினீர்கள் என்று ஸ்ரீதரன் பதில் கூறியதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசியல் பிரதிநிதி, அரசியல் குழுவினுடைய உறுப்பினர் சில ஊடகவியலாளர்களிடம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இவை இவ்வாறு இருக்கின்ற போது ஒரு கட்டத்திலே வாக்குவாதம் அதிக அளவில் சென்றிருக்கின்றது. அங்கிருந்த ஸ்ரீதரனை கடந்து அனைவரும் ஸ்ரீதரன் பதவி விலக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் குகதாசன் அவர்கள் மட்டும் எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை. ஆனால் குகதாசன் அவர்கள் தரப்பில் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அந்த கூட்டத்திலே அவர் நிதானமாகவும் அமைதியாகவும் இருந்ததாகவும், ஆனால் சில ஊடகங்கள் அவரை உறங்கிவிட்டதாக எழுதியிருப்பதாகவும் ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இது இவ்வாறு இருக்கின்ற போது ஒரு கட்டத்துக்கு பிறகு அரசியல் குழு உறுப்பினரை விலக வைக்க முடியாது என்பது, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய உயர் சபையான நாடாளுமன்றத்தினுடைய உயர் சபையாக அரசியலமைப்பு குழு இருக்கின்றது. அந்த குழுவினுடைய உறுப்பினருக்கு அழுத்தம் கொடுப்பது அல்லது மிரட்டுவது அல்லது மிரட்டலுக்கு அப்பாற்பட்ட வேலைகளில் ஈடுபடுவது என்பது அரசியலமைப்பு மீறலாகவே அரசியலமைப்பு குழுவினுடைய மீறல்கள் வகைப்படுத்தப்படுகின்றன.